பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் சின்ன வயதுலேருந்து தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிருந்தேன். பட் ஆனாலும் நான் சிவாஜி நகரில் கார்பரேஷன் ஸ்கூலில் தான் படித்தது. அந்த இடத்துல வந்து பேரின்ப பெருவிழா நடத்துவாங்க. அதெல்லாம் நான் அந்த நடத்தும்போது ஜப குறிப்புகள்லாம் எழுதி ஒரு உண்டியில் போடுவாங்க. அதெல்லாம் எடுத்து பார்த்துட்டு நான் வந்து படித்து நாங்கள் கேலி பண்ணுவோம். ஆனால் ஆண்டவரை பற்றி நம்ம முழுமையாக தெரிஞ்சிக்கல. ஆனால் அந்த ஸ்கூல் படித்த நேரத்தில் வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒருத்தர் ஜெயராமன் இருந்தார். அவர் வந்து சர்ச்சுக்கு வான்னு சொல்லி என்னை கூப்பிட்டாரு. அந்த நேரத்தில் வந்து நான் அவர்கிட்ட வந்து சேலஞ்ச் பண்ணேன். உண்மையாக கடவுளாக இருந்தாக்கா அவர் நீ கூப்பிடணும், அவரே என்னை கூப்பிடணும், நீங்கள் வந்து என்னை கூப்பிடக்கூடாது. நானும் கடவுளில் தேடுறேன், நீங்களும் கடவுள் தேடுறீங்க. அப்படிப்பட்டு தானே உண்மையாக கடவுளாக இருந்தால் அவர் என்னை தேடட்டும்னு சொன்னார். ஆனால் அந்த நேரத்தில் வந்து நான் இந்த சவுண்ட் சிஸ்டம்லாம் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். இந்த ஃபங்க்ஷனுக்கெல்லாம் சவுண்ட் சிஸ்டம் போடுவேன். அதே போல் நம்முடைய சர்ச்சுக்கு நியூ இயர் கொண்டாடினாங்க. அப்போ வந்து நான் சவுண்ட் சிஸ்டம் போடுறதுக்கு அந்த சர்ச்சுக்கு வந்தேன். அது பின்னாடி வந்து சர்ச்சில் வந்து சவுண்ட் சிஸ்டம் போட்டு முடிச்சு வந்த பின்னாடி கொஞ்ச நாளுக்குள்ளே வந்து எனக்கு சர்ச்சுக்கு போனோன்ட்டு எனக்கு ஒரு ஆவலாக இருந்துச்சு. ஆனால் அதே சூழ்நிலையில் வந்து அந்த பாஸ்டர் ஒரு முறை என்கிட்ட பேசினார். இந்த ஆலயத்துக்கு நீ ஆண்டவர் ஒன்று தெரிஞ்சுங்கிறாரு, நீ வான்னு சொன்னார். அப்போ நானும் வந்து அதை வந்து பெருசாக எடுத்துக்கல. ஆனால் அப்போ அவர் சொன்னார், ஒரு நாள் போகும்போது பக்கத்தில் ஒரு சேர் வந்து காலியாக இருந்துச்சு. இந்த சேர் வீட்டில் தான் நடத்திட்டு இருந்தாங்க. அப்போ இந்த சேரை வந்து உங்களுக்காக நான் வச்சுருக்குவேன், அது ஆண்டவர் வந்து உங்களை தேடுறாரு, நீங்கள் வந்து கலந்துக்குவான்னு சொன்னார். சரி, அப்போ கூட நான் அதை பெருசாக நினைக்கல. ஆனால் திரும்பி எனக்குள்ள வந்து அதுலேருந்து எனக்கு சர்ச்சுக்கு போகணுன்னு ஆர்வமாக இருந்துச்சு. ஆனால் அந்த சூழ்நிலையில் வந்து நான் சர்ச்சுக்கு போக கொஞ்சம் ஆரம்பித்தேன். அப்போ ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை, சாப்பாட்டு கூட வழி இல்லாத நிலைமையில் இருந்துச்சு. எங்கள் அப்பா அம்மாலாம் எங்கள் கூட தான் இருந்தாங்க. பட் ஆனால் அந்த சூழ்நிலை வந்து அவங்க ஊருக்கு போயிட்டாங்க. அப்போது நான் வந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட போய்ட்டு ஒரு வீட்டில் தங்கியிருந்தேன். அப்போ அந்த நைட்டில் வந்து எனக்கு சாப்பாட்டு இல்லாமல் எனக்கு தூக்கம் வரல. ஆனால் அந்த வாரத்தில் வந்து நம்ம பாஸ்டர் பேசின பிரசங்கம் வந்து என்னுடைய வாழ்க்கையில் வந்து எதிரொலிச்சு இருந்துச்சு. அது என்னன்னு சொன்னாக்கா, உன் கையின் பிரயாசத்தை சாப்பிடுவாய், நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும்னு சொன்னார். ஆனால் அந்த வார்த்தை வந்து ஆண்டவர் வந்து என் கூட பேசி அந்த வார்த்தை வந்து ரிப்பீட்டாக எனக்கு வந்துட்டே இருக்குது. நான் அழுதுட்டு பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கூட தெரியாது, நான் பெட்ஷீட் பார்த்துட்டு நான் அழுதுட்டு ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் மறாத நாள் காலையில் எத்தனையோ நேரத்தில் நான் வேலைக்கு எல்லாரும் கேட்டிருக்கேன், யாரும் எனக்கு வேலை தரல. ஆனால் அந்த நேரத்தில் வந்து காலையில் நான் ஒரு குக்டவுனில் தங்கியிருந்தேன். என்னை தேடி ஒருத்தர் வந்து வேலைக்கு கூப்பிடுறதுக்கு வந்தார். ஆனால் அன்று முதல் இன்று வரைக்கும் ஆண்டவர் வந்து எங்களை பட்டினி வைக்காம நடத்திட்டு இருக்காரு. அந்த ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். இன்னும் பல எத்தனையோ நன்மைகள் சபை மூலமாக நான் அனுபவிச்சிருக்கிறேன். கர்த்தர் நான் எப்போல்லாம் நான் சோர்ந்து போய் பாஸ்டர் கூட போய் பேச போனோம், அதெல்லாம் வந்து எனக்கு என்னன்னா எனக்கு தேவைன்றது அவர் வந்து அறிஞ்சு இப்படி நடக்கணும், இப்படி இருக்கணும். எனக்கு வந்து சரியாக நாங்கள் வந்து ஒரு குடிசையில் தான் வாழ்ந்துக்கோம். ஆனால் போங்க வாங்கன்னு கூட எனக்கு பேச தெரியாது. ஆனால் நான் சர்ச்சுக்கு வந்து பின்னாடி தான் போங்க வாங்கன்றதுக்கு மரியாதைனா என்னன்றதை வந்து நான் கற்றுக்கிட்டேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னும் பாஸ்டர் வந்து என்னுடைய திருமண காரியத்தில் ஒரு அண்ணனாக இருந்து கூட இருந்து கடைசி வரைக்கும் யாருக்கும் செய்யாதது உதவி வந்து எனக்கு செஞ்சிருக்காரு. அதுக்கு நான் நன்றி உள்ள இருக்கேன். என்ன போதகர் என்ற பெரிய நிலைமையில் இருக்கிற என்னை கூட்டுன்னு போய் எனக்காக ஒரு ஷூ வாங்கி கொடுத்தாரு கல்யாணத்தில். அதெல்லாம் எனக்கு மறக்க முடியாத சூழ்நிலை. கர்த்தர் இன்னும் எங்களுக்கு போதற்கு நல்ல ஆயுசு தரணும், இன்னும் நல்ல பலத்தை தரணும், இன்னும் அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதமான வாய்க்கலாக இருக்கணும்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் எங்களுடைய போதகரையும் குடும்பத்தையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் கொடியா இன்னும் எங்களுக்கு ஆண்டவர் வருகை பரிந்தோம் அவருக்குள்ளான ஐக்கியத்தை தரும்படியா இயேசு நாமத்திலே வேண்டுகிறோம்.